தமிழ்நாட்டில் இந்த அரசியல் சூழ்நிலை ஏதாவது ஒரு திராவிட கட்சிகளை சார்ந்துதான் தேசிய கட்சிகள் வந்து இங்கு அரசியல் செய்ய முடியும். 28 இடங்கள் வாங்கியிருக்கீங்களே, உங்களுக்கு அதிகமாக இல்லையா? இது பத்தாது. முன்னாள் தலைவர், மாநில தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த திருநாவுக்கரசு வந்து தோக்கக்கூடிய தொகுதிகளை நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, அதனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசினதா ஒரு 2031 வந்து தமிழகம் வந்து கூட்டணி ஆட்சிக்கு வந்து தயாராக இருக்கும் என்று என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எங்கள் கட்சியின் முன்னாள் உறுப்பினர் ஒருவர் இப்போது அமைச்சராக இருப்பவரை பார்த்து, ஏதோ நம்முடைய நண்பரை பார்த்து நாமளும் யாரையாவது பார்த்தா சொல்லுவோம் இல்லையா, இங்கே போகிறான் பாரு இவன் ஏமாத்துக்காரன் அப்படின்வோம். ஆனால் அது வந்து உண்மையான வார்த்தை. நானும் பேசலாம், அது உண்மை இல்லை. அதே போல தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ராகுல் காந்தி அவர்கள் வந்து அதை ஜோக்கிங்காக தான் சொன்னார். கங்கனா ரணாவத் உங்களுக்கு தெரியும், அவங்க ஒரு சிட்டிங் எம்பி. அவங்களே என்ன சொல்கிறாங்க, ஒரு ரவுடி மாதிரி, தாதா மாதிரி இவருடைய செயல்பாடு இருக்குது. அவங்க வந்து ஒரு சுய சிந்தனை இல்லாத ஒரு நபரை வந்து பாஜக வந்து எம்பி ஆகி இருக்கிறது. ராகுல் காந்தி அவருடைய கருத்து என்னன்னா, காங்கிரஸ் கட்சி வந்து இங்கு அதிக தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பது. திரு விஜய் அவர்கள் வந்து மீடியா அவருக்கு ப்ரொஜெக்ஷன் கொடுப்பது போல 20% 30% எல்லாம் அவருக்கு கிடைக்காது. அவருடைய படத்தை வந்து யார் வந்து தடை செய்து வைத்திருக்கிறார்கள், அவருக்கு யார் வந்து சிபிஐ மூலம் அழுத்தம் கொடுக்கிறார்கள் எல்லாம் பார்த்தோன்னா பிஜேபி தான். ஆனால் அவர்களை பற்றி இன்னும் அவர் வந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. திரு எடப்பாடி மற்றும் மற்ற அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மீது மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து சிபிஐ வசம் இருக்கிறது அல்லது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வசம் இருக்கிறது. இவற்றையெல்லாம் காமித்து தான் அவர்களை வந்து அடிப்பணிய வைத்து, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எல்லா குற்றத்திற்கும் வந்து அரசு பொறுப்பேற்கும் என்றால் அது வந்து எங்கேயுமே நடக்காது. வணக்கம். இன்றைய நிகழ்வில் பங்கேற்கும் சிறப்பு விருந்தினர் முன்னாள் மத்திய அமைச்சர் வாழப்பாடி ராமமூர்த்தியின் மகனும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவருமான வாழப்பாடி திரு ராமசுகந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நல்லா இருக்கேன். சொல்லுங்க சார். இப்போ நீங்கள் கூட்டணியில் 28 இடங்கள் வாங்கிட்டீங்க. அது எந்தெந்த தொகுதிகள்னு சொல்லி உங்களுக்கு இடங்கள் ஒதுக்கிட்டாங்களா? அது இன்னும் எங்களுடைய பேச்சுவார்த்தை குழுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேச்சுவார்த்தை குழுவும் இன்னும் சில நாட்களில் உட்கார்ந்து பேசி முடிவு செய்வார்கள். இப்போதைக்கு எண்ணிக்கைகள் மட்டும்தான் முடிவு செய்யப்பட்டுள்ளன. இப்போ வந்து பாண்டிச்சேரியில் வந்து திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருப்பதால் மேலிட பார்வையாளர்கள் அந்த மாநிலத்திற்கு தங்களுடைய கவனங்களை செலுத்துவதால் தமிழ்நாட்டிற்கு இன்னும் வரல. தமிழ்நாடு மாதிரி பாண்டிச்சேரியிலேயே வந்து ஏன் இப்படி உங்களுக்குள்ள தலைமை நாங்களா நீங்களான்னு எங்கே போனாலும் உங்களுக்குள்ளார ஏன் இந்த மாதிரி ஒரு கிளாஷ் வருது? கிளாஷ்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு கட்சியின் அபிலாசைகள். எந்த கட்சிக்கும் வந்து ஆட்சியில் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து அங்கே ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது சுமூகமாக தீர்க்கப்படும். இல்லை, ஒரு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சொல்கிறப்ப தமிழ்நாட்டில் தான் வந்து திமுக ஆட்சி, இங்கே பாண்டிச்சேரியில் வந்து நாங்கள் தான் காங்கிரஸ் தான் ஆட்சி அமைப்போம்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி சரியா? காங்கிரஸ் தான் அங்கே வந்து பெரிய கட்சி, பல ஆண்டு காலம் அங்கே வந்து ஆட்சியில் இருந்த கட்சி. ஆகவே அவர் சொல்வது சரிதான். திமுகலையும் அவர் ராமச்சந்திரன் ஒரு அமைச்சர், அது முதலமைச்சர் ஒரு முறை இருந்தார்கள், முதலமைச்சர். மற்றபடி பார்த்தோன்னா காங்கிரஸ் தான் நாங்கள் வழி வழியாக நிறைய முறை இருந்திருக்கிறது. சரி, 28 இடங்கள் வாங்கியிருக்கீங்களே, உங்களுக்கு அதிகமாக இல்லையா? இது பத்தாது. எப்படி பத்தாதுன்னு? எங்கள் கட்சியில் வந்து நிறைய போட்டியாளர்கள் இருக்கிறார்கள். 28 இடம் என்பது ஒரு சுமூகமாக ஏற்பட்ட ஒரு பேச்சுவார்த்தையின் நிலைப்பாடு தான் இது. எங்களுடைய கட்சி வந்து நாங்கள் 35 கேட்டு 28 வந்து செட்டில் ஆகிருக்கு. ஆகவே இது கூட்டணியின் நலன் கருதி இருவருமே வந்து எடுத்த முடிவு. இல்லை, இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ளார என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா, ஒவ்வொரு தேர்தல்லையும் நம்ம 2000 தொடர்ச்சியாக காங்கிரஸுக்கு வந்து இடங்களையும் கொடுக்குறோம், எண்ணிக்கையை கொடுக்குறோம், அவங்கள நம்ம ஜெயிக்க வைக்க வேண்டிய பொறுப்பையும் நம்ம எடுத்துக்கிறோம், எல்லா செலவுகள்லேருந்து எல்லாமே நம்மளோட பங்களிப்பு தான் அதிகமாக இருக்குது, அவங்க எம்எல்ஏக்களாக மட்டும்தான் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களை திமுக வந்து காங்கிரஸ் கட்சியை தூக்கி தோளில் சுமக்கணுமான்னு அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் கேட்குறாங்க. அது தவறான கூற்று. கூட்டணியில் வந்து தேர்தலில் ஒரு குழு சந்திக்கிறாங்கன்னா யாருமே பெரியவர்கள் சிறியவர்கள் என்று கூற முடியாது. சென்ற தேர்தலில் பார்த்தோம்னா பல இடங்களில் வந்து
3 டிஜிட் எண்ணிக்கையில் தான் வந்து பல வெற்றி தோல்விகள் வந்து தீர்மானிக்கப்பட்டுள்ளன. 5000 வாக்கு வித்தியாசத்தில் வந்து பல தொகுதிகள் வந்து தீர்மானிக்கப்பட்டன. ஆகவே ஒவ்வொரு கட்சியும் சின்ன கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு இருக்கின்ற 500, 600 ஓட்டுகள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் வந்து மிக முக்கியமானது. ஆகவே வந்து யார் பெரியவர் யார் சிறியவர் என்று பேசுவது தவறு. இது ஒரு கூட்டு முயற்சி தான். அனைவரும் ஒன்றாக இணைந்து இங்கு வந்து பாஜக மற்றும் அவர்களுடைய கூட்டணி கட்சியினர் வந்து இங்கு ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் போட்டியிடுகிறோம். இது வந்து சீட்டு ஷேரிங்க்கு முன்னாடி இந்த மாதிரி பல பேச்சுக்கள் வந்திருக்கலாம். எங்கள் சைட்லேருந்து வந்திருக்கலாம், திமுக சைட்லேருந்து வந்திருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு வந்து எங்களுடைய ஒரே நோக்கம் என்பது வந்து இந்த தேர்தலில் வந்து தமிழக முதல்வர் அவர்கள் கூறியது போல 200 இடங்கள் வந்து இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். இல்லை, அது அதை நோக்கி தான் வந்து அனைவரும் இப்போது பயணம். இல்லை, அதெல்லாம் கரெக்டு. நீங்கள் ஒரு நூற்றாண்டு கட்சி தானே, ஏன் நீங்கள் தனித்து வந்து போட்டியிடணும்னு ஒரு முடிவே எடுக்க மாட்டேங்கிறீங்க? அதிமுக கூட்டணி இல்லை திமுக கூட்டணின்னு திராவிட கட்சிகள் மேலே ஏறியே சவாரி பண்ணுறீங்களே. ஏன்னா தமிழ்நாட்டில் ஏன் அப்படி உங்களுக்கு ஏன் அந்த தனியாக வந்து தமிழ்நாட்டில் இந்த அரசியல் சூழ்நிலை இப்போதைக்கு இப்படி தான். ஏதாவது ஒரு திராவிட கட்சிகளை சார்ந்துதான் தேசிய கட்சிகள் வந்து இங்கு அரசியல் செய்ய முடியும், தேர்தல் அரசியல். இது வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை, பிஜேபிக்கும் இதே நிலை தான். இல்லை, அப்போ நீங்கள் காமராஜர் ஆட்சி எப்போ அமைப்பீங்க? காமராஜர் கூட்டணி ஆட்சியிலே இருந்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி வந்து முதல் படி. அது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன என்றால் 2031 வந்து தமிழகம் வந்து கூட்டணி ஆட்சிக்கு வந்து தயாராக இருக்கும் என்று என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது என்னோட கருத்தல்ல. அதிலிருந்து காங்கிரஸ் கட்சி வந்து முன்னேற்றம் அடைந்து ஆட்சி அமைக்கும் காலம் வந்து, அதாவது 2031 தனித்த ஆட்சி இருக்காது, கூட்டணி கட்சிகளுடைய அமைச்சரவையில் நீங்கள் இடம்பெறுவோன்னு சொல்கிறீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் தான் உங்கள் கட்சி வலுப்பட்டு தனித்த ஆட்சி அமைப்போங்கிற மாதிரி. கண்டிப்பாக அந்த பொருளில் அது நீங்கள் சொல்கிறீங்க. அந்த பொருளில் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி செயல்பாடுகள் வந்து ஒன்றும் திருப்திகரமாக இல்லை. எல்லா இடத்துலையும் அவர் போய் பிரச்சாரம் பண்ணுற இடங்கள்லாம் தோல்வியாக தான் முடியுது. ஒரு பெரிய பரம்பரையிலிருந்து வந்த ஒரு தலைவர் மாதிரி அவருடைய செயல்பாடுகள் இல்லை. பாராளுமன்றத்தில் வந்து பிரதமரை பார்த்து கண்ணடிக்கிறாரு. இப்போ முன்னாள் அமைச்சர்கள், அதாவது உங்கள் கட்சியிலேருந்து இப்போ மத்திய அமைச்சரவையில் இருக்கவங்கள வந்து தகாத வார்த்தைகளில் பேசுகிறாரு. பாராளுமன்றத்துடைய கண்ணியத்தையும் அந்த மாண்பையும் குறைக்கிற மாதிரி படியில் உட்காந்துட்டு டீ காஃபி பிஸ்கட்லாம் குடிச்சிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் சரியா? அது எப்படி? பாராளுமன்றத்தில் வந்து எதிர்க்கட்சிகள்னால் போராட தான் செய்வார்கள். அதற்கு வந்து இப்போ நீங்கள் சொன்னது போல் எங்கள் கட்சியின் முன்னாள் உறுப்பினர் ஒருவர் இப்போது அமைச்சராக இருப்பவரை பார்த்து, ஏதோ நம்முடைய நண்பரை பார்த்து நாமளும் யாரையாவது பார்த்தா சொல்லுவோம், இங்கே போகிறான் பாரு இவன் ஏமாத்துக்காரன் அப்படின்வோம். ஆனால் அது வந்து உண்மையான வார்த்தை. நானும் பேசலாம். அது உண்மை இல்லை. அதே போல தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ராகுல் காந்தி அவர்கள் வந்து அதை ஜோக்கிங்காக தான் சொன்னார். பிஜேபி தான் வந்து ஏதோ வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து சீக்கிய மதத்தினரையே அவமானப்படுத்தி விட்டதாக பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் அது எடுபடவில்லை. ஒரு ஜோவியலாக சொன்ன ஒரு கருத்து, பாசிங் ரிமார்க். அதுக்கப்புறம் கூட அவர் கையை பிடித்து வாங்க கட்டி பிடிச்சி எல்லாமே பண்ணாங்க. இல்லை, இப்போ கங்கனா ரணாவத் அவங்களுக்கு தெரியும், அவங்க ஒரு சிட்டிங் எம்பி. அவங்களே என்ன சொல்கிறாங்க, ஒரு ரவுடி மாதிரி தாதா மாதிரி இவருடைய செயல்பாடு இருக்குது. கங்கனா ரணாவத் அவரை பற்றி சொல்லணும்னா அவங்க வந்து ஒரு சுய சிந்தனை இல்லாத ஒரு நபரை வந்து பாஜக வந்து எம்பி ஆகி இருக்கிறது. அவருடைய கடந்த கால செயல்பாடுகள்லாம் பார்த்தோன்னா அவரே வந்து ஒரு சுய சிந்தனை இல்லாமல் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கிறார், பல்வேறு நிகழ்வுகளை வந்து பேசியிருக்கிறார். ஆனால் ராகுல் காந்தியை பற்றி சிவசேனா எம்பி அவர் கூறியிருப்பது என்னன்னா, நான் அவருடன் பல நாட்களாக வேலை செய்துள்ளேன், பெண் எம்பி கூறியது. அவர் வந்து இவர் சொல்வது போலெல்லாம் ஒன்றுமில்லை, அவர் பழகுவதற்கு கண்ணியமானவர் என்று தான் கூறியிருக்கிறார். கங்கனா ரணாவத்தின் கருத்து வந்து பாஜகவின் மிகைப்படுத்தப்பட்ட கருத்து. ஸோ அது வந்து ஒரு பெண்மணி, ஒரு பெண் எம்பியோட கருத்தாக இல்லாமல் அரசியல் சாயம் பூசுறீங்க. கண்டிப்பாக. மற்ற பெண் எம்பிகள்லாம் என்ன சொல்கிறாங்க சொல்லுங்கள்? யாருமே ஒண்ணுமே அவரை பத்தி சொல்லி, அவர் வந்து மிகவும் கண்ணியமான நபர் தான். அதே கங்கனா ரணாவத் என்ன சொல்றாங்கன்னா, எப்படி நடந்துக்கணும் இவர் அப்படிங்கிறத அவங்க தங்கச்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், பிரியங்காவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதெல்லாம் வந்து அவர்கள் வந்து ராகுல் காந்தி அவர்களை வந்து சிறுமைப்படுத்துவதற்காக பாஜகவினர் வந்து
கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து அவரை பல்வேறு புனை பெயர்களில் அவரை அழைத்தார்கள். ஆனால் வந்து இப்போதைக்கு வந்து பப்புன்னு யாருன்னு நாம் சொல்லணும்னா பிரதமர் மோடி தான் பப்பு. இப்போ வந்து இந்தியாவின் சிச்சுவேஷனை பாருங்கள். அவர் வந்து இஸ்ரேல் அமெரிக்கா சேர்ந்து ஈரான் மீது போர் தொடுப்பதற்கு 2 நாட்கள் முன்பு போய் இஸ்ரேலின் பிரதமரை வந்து கட்டி அணைத்து இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏதோ நிறைய ஆண்டு காலம் தொடர்பு இருப்பதாக பேசினார். ஆனால் இப்போ போரில் வந்து யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? இஸ்ரேல் பிரச்சனைக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம இந்தியாவுக்குள்ளார முதல்ல இல்லை அதுதான் நான் சொல்கிறேன். நான் என்ன கேட்குறேன், ஆகவே நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ அசாமில் இப்போ தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன், வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்ற மாதிரி அசாமுக்கும் இப்போ எலெக்ஷன் வருது. இந்த நேரத்தில் ஒவ்வொருத்தரும் வந்து உங்கள் கட்சியிலேருந்து அமைச்சராக இருந்தவங்க, எம்பியாக இருந்தவங்க, எம்எல்ஏவாக இருந்தவங்க எல்லாம் இங்கேருந்து ரிசைன் பண்ணிட்டு, நேற்று கூட ஒருத்தர் ரிசைன் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் கூட அரசியலில் வந்து வேகமாக பாஜகவை நோக்கி போகிறாங்களே, இதெல்லாம் கவனம் செலுத்த மாட்டாரா? தேர்தல் காலத்தில் வந்து இதெல்லாம் கவனம் செலுத்த வேண்டாமா? அப்படி பார்த்தா பாஜகவில் இருந்து கூட தான் காங்கிரஸில் வந்து இன்றைக்கி சேர்ந்துருக்குறாங்க. அதாவது நேத்திக்கு யார் ஒருவர் சேர்ந்தாரோ அவர் வருகையை எதிர்த்து பாஜகவினர் வந்து இன்று அந்த தொகுதியில் இருந்து காங்கிரஸில் சேர்ந்திருக்கிறார்கள். இது வந்து தேர்தல் காலத்தில் வந்து நடக்கின்ற கூத்து. நம்முடைய தமிழகத்திலும் பார்த்தோம்னாக்க திமுகலேருந்து அதிமுகவுக்கு போவாங்க, அதிமுகலேருந்து திமுகவுக்கு வருவாங்க, இல்லை பாஜக, காங்கிரஸ் இது போன்ற பல கட்சிகளுக்கு செல்பவர்கள் இருக்கிறார்கள். தேர்தல் நேரத்தில் இது போன்ற பயணிகள் இருப்பார்கள். இதை வந்து நாம் தவிர்க்க முடியாது. இல்லை, இப்போ நீங்கள் ராகுல் காந்தி வந்து கட்சியை வலுப்படுத்த இதில் அவருடைய தவறு நடவடிக்கை அவர் எடுத்திருக்காரு. இதில் வந்து அவருடைய தவறு எதுவுமே இல்லை. இண்டிவிஜுவல் ஒரு குறிப்பிட்ட தனிப்பட்ட நபர் வந்து அவர் எடுத்த முடிவுக்கு எப்படி ராகுல் காந்தி இல்லை அவர் வந்து தனிப்பட்ட நபர்னு நீங்கள் சொல்ல முடியாது. நேற்று பதவியை ராஜினாமா பண்ணவர் 2 தடவை வந்து எம்பியாக இருந்திருக்காரு, மினிஸ்டராக இருந்திருக்காரு, 3 தடவை எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. ஒரு முக்கியமான அந்த அசாம் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு ஒரு தனி அடையாளம் வச்சுருக்கார் அவர். ஸோ நீங்கள் இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து ஒரு இழப்பு ஏற்படுது, கட்சி தோக்குது. இந்தியாவில் பெரும்பாலான இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சி இருக்குது. 18க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் அவங்க வந்து ரொம்ப வலுவாக இருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, கேரளாவில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. அது வந்து இந்தியா கூட்டணி கம்யூனிஸ்ட் வந்து இங்கே கூட்டணிங்கிறீங்க, அங்கே எய்த்து போடுறீங்க கேரளாவில். கண்டிப்பாக இந்தியா கூட்டணி ஏன் உங்களுக்கு இந்த ரெட்டை வேஷமாக இருக்குது? ரெட்டை வேஷமே இல்லையே. இது வந்து பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்ற நோக்கோடு இந்தியா கூட்டணி அமைக்கப்பட்டது. இதில் வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் ஒன்றாக சென்ற தேர்தலில் போட்டியிட்டார்கள். ஆனால் அங்கு மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து நான் இந்தியா கூட்டணியில் இருக்கிறேன், ஆனால் மாநிலத்தில் வந்து என்னுடைய எதிர்ப்பு என்பது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கும் என்பதை கூறியிருக்கிறார். அதே போல தான் வந்து காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணி கேரளாவில் வந்து சொன்னது என்னன்னா, ஆல் ஓவர் இந்தியா இதுபடி பார்த்தாக்க கம்யூனிஸ்ட் வந்து எங்களுடைய நண்பர்கள், ஆனால் கேரளாவின் அரசியல் காரணத்திற்காக நாங்கள் வந்து கம்யூனிஸ்டை எதிர்த்து தான் போராடுவோம் என்று கூறியிருக்கிறார்கள். இது வந்து பல முரண்களை கொண்ட ஒரு காமன் நோக்கத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட. இல்லை, இப்போ இந்தியா கூட்டணின்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு தான் அதில் மேஜர் ரோலாக இருக்குது. மற்ற ஸ்டேட்டு கூட உங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து முதல்வர் ஸ்டாலின் தான் வந்து வருங்கால பிரதமர்னு ராகுலை சப்போர்ட் பண்ணுறாரு. அப்பேற்பட்ட ராகுல் ஏன் வந்து இணக்கமாக இல்லாமல் இந்த தொகுதி பங்கீட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு இழுபறியை ஏற்படுத்தினார்? அது இழுபறி என்று மீடியாக்கள் சொல்கிறார்கள். சோனியா தலையிட்டு தான் அந்த பிரச்சனை தீர்ந்தது. ராகுல் காந்தியும் இதில் வந்து அவருடைய கருத்தும் இதில் இருக்கிறது. அவருடைய கருத்து என்னன்னா, காங்கிரஸ் கட்சி வந்து இங்கு அதிக தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பது. பாராளுமன்ற தேர்தல் அப்ப வந்து கான்வாயிலிருந்து இறங்கி ஓடி போய் இப்போவும் அதே ஸ்வீட் ஸ்டாலில் போய் ஸ்வீட் வாங்கிட்டு வந்து சீஃப் மினிஸ்டர் கொடுக்குறாரு. ஆமா, இப்போவும் வந்து அதே நட்புணர்வு தான் வந்து அந்த பிரதர்ங்கிறதெல்லாம் போய் சீஃப் மினிஸ்டர்னு அஃபீஷியலாக அட்ரஸ் பண்ணுறாரு. அது அவருடைய இப்போ ஒவ்வொரு ட்வீட்டுக்கும் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க, ஒவ்வொருடைய தலைவருடைய அக்கௌண்ட். இல்லை, இருந்தாலும் இது எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு அது. ஆனால் அவர் வந்து பேசியிருக்கிறார் முதல்வரிடம். இல்லை ஒவ்வொருத்தரும் இது வந்து நான் போடலை, என் பேரில் அட்மின் போட்டாங்க அப்படின்றது வந்து நியாயம் இல்லைல்ல. அப்படி நீங்கள் என்ன வேணாலும் அதற்கு சொல்லலாம். ஒரு ஆல் இந்தியா லீடர். ஆனால் வந்து காங்கிரஸ் மற்றும் திமுகவிடையே உள்ள நட்பு என்பது பலமாக இருக்கிறது. ஒரு நட்புனாலே சில சலனங்கள் வரும், அதுக்கப்புறம் சரியாயிடும். அதே போல தான் இப்போ இந்த சலனங்கள் எல்லாமே வந்து
கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு முன்பு இருந்தது. இப்போ சத்தியமூர்த்தி பவனில் வந்து மாவட்டத்தில் ஒவ்வொரு தொகுதி அப்படின்னு சொல்லி ஏதோ பேசியிருக்கீங்க. 28 இடங்கள் வந்து அதுக்கான வந்து கண்டறியக்கூடிய பணி மேற்கொண்டிருக்கீங்க. ஆமாம். ஆம், ஆம், அது தேர்தலுக்கான வந்து அறிக்கைகள் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சா? இன்னைக்கு தான் எல்லாமே இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள் எல்லாருமே தேர்தல் அறிக்கை குழு வந்து தேர்தல் அறிக்கை சமர்ப்பிப்பார்கள். இது வந்து காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை. விஷன் ஃபார் தமிழ்நாடு. ஸோ இதை வந்து நாங்கள் வருகின்ற காலங்கள் எல்லாமே வந்து இதை வலியுறுத்தி பேசிக்கொண்டிருப்போம். எங்களுடைய அறிக்கையாக வருகின்ற ஆட்சியில் கூட எங்களுடைய அறிக்கையை வந்து அவர்கள் வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு எங்களான அழுத்தங்கள் அவருக்கு கொடுப்போம். இப்போ முன்னாள் தலைவர், மாநில தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த திருநாவுக்கரசு வந்து தோக்கக்கூடிய தொகுதிகளை நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, அதனால் வந்து நம்ம வந்து அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசினதா ஒரு அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கலாம். இது எல்லாமே மீறி தான் இந்த கூட்டணி வந்து செயல்படும். இல்லை, வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை வச்சுக்கிட்டு எல்லா தொகுதியும் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி தான். ஓகே. இப்போ அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வந்து தொகுதி மாதிரி நிற்க போகிறாரு, அவர் வந்து ஸ்ரீபெரும்புதூரில் இல்லை எக்மோர் போகிறாருன்றாங்களே, அது என்ன உறுதி செய்யப்பட்டுருச்சா? அது நீங்கள் அவரிடம்தான் கேட்க வேண்டும். என்கிட்ட கேட்டால் இதற்கு பதில் இல்லை. எனக்கு மாநில தலைவர் துணைத் தலைவரோட ஆலோசனை பண்ணியிருப்பார் இல்லையா? அதெல்லாம் வந்து அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அவர் எங்கு போட்டியிட விரும்புகிறாரோ அவர் அங்கு போட்டியிடுவார். அவர் வந்து மாநில தலைவர் வந்து காங்கிரஸ் கட்சியை விட திமுகவோட அனுதாபியாக இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டு காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் இருக்கு. தவறான குற்றச்சாட்டு. ஒவ்வொரு காங்கிரஸ் தலைவரும் வந்து தன்னுடைய கட்சி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணம். எல்லோருக்கும் பலவிதமான கருத்துக்கள் இருக்கலாம். அதை வந்து நாம் வந்து பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு காங்கிரஸ் கட்சியின் முன்னேற்றத்திற்காக தான் வந்து அகில இந்திய தலைமை வந்து அவரை வந்து தலைவராக இங்கு அமர்த்தியுள்ளார்கள். ஆகவே அந்த எங்கள் கட்சியின் முன்னேற்றத்துக்காக தான் அவர் எந்த தேர்தலுக்கு அப்புறம் பொதுவாக மாநில தலைவர் வந்து மாற்றுறது வந்து ஒரு பாலிசியாக வச்சிருக்குல்ல காங்கிரஸ் கமிட்டி, ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி. கண்டிப்பாக சில மாநிலங்கள் அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் இருக்குமா? ஒவ்வொரு தலைவருக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் வந்து பணி செய்ய ஏஐசிசி வந்து அனுமதிக்கும். அது 2 வருஷமா 3 வருஷமா? சிலருக்கு வந்து என்ன டென்யூர் அது? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. தலைவர்கள் சிறப்பாக செயல்பட்டால், உதாரணத்துக்கு என்னுடைய தந்தையார் வாழப்பாடியார் அவர்கள் 6 ஆண்டுகள் இருந்தார். அதே போல் திரு KS அழகிரி அவரும் 6 ஆண்டுகள் இருந்தார்கள். இது போல் எக்ஸம்ஷன் இருக்கும். தலைவர்கள் வந்து சிறப்பாக செயல்பட்டால் அவர்களை வந்து நீட்டித்து அவர்கள் தலைவராக இருப்பதற்கு ஏஐசிசி அனுமதித்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ விஜயோட கூட்டணி போயிருந்தால் 70 இடங்களில் நம்ம ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து பெரும்பாலோர் வருத்தத்தில் இருக்காங்க. அதே மாதிரி விஜயை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் நம்மளோட கூட்டணிக்கு வரும்னு எதிர்பார்த்து அவர் ஏமாந்து போயிருக்காரு அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. என்ன நடந்தது? முதலில் வந்து விஜயோட யார் அஃபிஷியலாக பேசினாங்கன்னு தெரியல காங்கிரஸ் கட்சியிலேருந்து. எல்லாமே யூகங்கள் தான், பத்திரிகைகள் செய்திகளில் வருகின்ற யூகங்கள் தான். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, திரு விஜய் அவர்கள் வந்து மீடியா அவருக்கு ப்ரொஜெக்ஷன் கொடுப்பது போல் 20% 30% எல்லாம் அவருக்கு கிடைக்காது. என்னை பொறுத்தவரை வந்து அவருக்கு மேக்சிமம் 12% 15% கிடைக்கும். இல்லை, புது கட்சிக்கு 12% 15% வாக்கு வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய சாதனை தானே. ஆமாம், ஒரு நடிகர் கமலஹாசனுக்கு அது கிடையாது. அவரும் 8% வாங்கினார். 15 போல இல்லை. விஜய் வந்து இளைஞர்களை ஈர்க்கும் ஒரு நடிகராக இருக்கிறார். ஆகவே அவருக்கு என்னோட இல்லை, ஒரு மாநிலம் இல்லாமல் அண்டை மாநிலங்களும் அவருக்கு சாதகமாக இருக்குல்ல. கேரளா மாதிரி இப்போ கேரளாவில் அவங்க போட்டியிடவே இல்லை. போட்டியிடலை, ஆனால் கேரளாவில் இருக்கவங்களும் விஜயை பார்த்தா ஒரு உற்சாக வரவேற்பு மக்கள் மத்தியில் இருக்குன்னு எல்லா கட்சியுமே விஜய்க்கு எதிராக தானே பிரச்சாரம் பண்ண ரசிகர்கள் இருக்கலாம். அங்கே வந்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா முன்னணி நடிகர்களான நீங்கள் பயன்படுத்தியிருக்கலாம் மற்றும் மோகன்லால் அவர்கள் சொன்னாலே அங்கே இருக்கு மக்கள் ஓட்டு. இல்லை, நீங்கள் பயன்படுத்தியிருக்கலாம்ல. காங்கிரஸ் கட்சி விஜய் கூட்டணியை உறுதிப்படுத்தியிருந்தா அவருக்கு ஏமாற்றம் இருந்திருக்காது. உங்களுக்கு காங்கிரஸ் வந்து மற்ற மாநிலங்கள்லையும் வந்து விஜயை வச்சு நீங்கள் வந்து உங்கள் பார்ட்டியை ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து உங்கள் தொண்டர்கள், அது போன்ற கருத்து தொண்டர்களிடையே நிலவியுள்ளது என்பதை மறுக்க முடியாது. ஆனால் வந்து
இந்த தேர்தலில் வந்து காங்கிரஸ் திமுக ஒன்றாக போட்டியிட்டால் தான் வந்து பிஜேபி வந்து தமிழகத்தில் கால் ஊன்றாமல் செய்ய முடியும். விஜய் அவர்களுடைய பாஜக எதிர்ப்பு அல்லது ஜனநாயக சக்திகளுக்கான ஆதரவு என்பது இன்னும் வெளிப்படையாக தெரியல. அவருடைய படத்தை வந்து யார் வந்து தடை செய்து வைத்திருக்கிறார்கள், அவருக்கு யார் வந்து சிபிஐ மூலம் அழுத்தம் கொடுக்கிறார்கள் எல்லாம் பார்த்தோன்னா பிஜேபி தான். ஆனால் அவர்களை பற்றி இன்னும் அவர் வந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. பிஜேபிக்கு எதிர்ப்பாக அவர் பேசவே இல்லை. பேசிட்டு தானே இருக்காரு. எங்க பேசுறாரு? பிஜேபி வந்து என்னோட கொள்கை எதிரின்னு மட்டும்தானே சொல்றாரு. ஆனா வந்து இப்போ வந்து கொள்கை எதிரி தான் அவரை வந்து படத்தை ரிலீஸ் பண்ண விடாம பண்றாங்க. அவரை வந்து சிபிஐ என்கொயரி ஒன்றும் இல்லாத ஏற்கனவே முடித்த என்கொயரிக்கு வந்து திரும்ப திரும்ப கூப்பிட்டு அவரை வந்து யார் வந்து எதிரின்னா அப்படித்தானே நிர்பந்திக்கிறாங்க. ஆமா, எதிரின்னா அப்படித்தானே. அவர் கேட்டுக்கொண்டது தான் இது சிபிஐ என்கொயரி வேணும்னு அவரே தன்னுடைய தலையில் மண்ணை வாரி போட்டு கொண்டார். இல்லை அப்போ அதாவது அந்த ஒரு துயர சம்பவம் நடந்து போச்சு. அப்போ வந்து ஒரு நடுநிலையான ஒரு ரிப்போர்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக தானே அவங்க சிபிஐக்கு போனாங்க. இப்போ மாநில அரசுகளை சிபிஐ வந்து எப்படி செயல்படும் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஒரு தேர்தல் வந்தால் அவர்களை வந்து இப்போது பயன்படுத்திக் கொள்கிறார்கள். எப்படி இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா மத்திய அரசு வந்து அவங்களுக்கு வேண்டாதவங்களை வந்து இந்த மாதிரி ஏஜென்சிஸை வச்சு ரைடு, இந்த மாதிரி மிரட்டல், சிபிஐ கடந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்த பின்னர் பல்வேறு தேர்தல் நடக்கின்ற மாநிலங்களில் இப்படி தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு ஜார்க்கண்டு, மகாராஷ்டிரா போன்ற இடங்கள் எல்லாமே இப்படி தான் செய்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து அஜித் பவார் வந்து 70,000 கோடி ரூபாய் ஊழல் செய்தார் என்று கூறி அவரை வந்து மிரட்டி தங்களுடைய கூட்டணிக்கு கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு அவர் உயிரோடு இல்லை. அவருடைய மனைவியை வந்து துணை முதல்வராக இருக்கிறார்கள். அதே போல் சிவசேனாவையும் உடைத்து இது போன்றதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை கட்சியை உடைக்கிறது வந்து பாஜக. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் கூட ஏடிஎம்கேவை வந்து ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக தான் கூட்டணியில் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். திரு எடப்பாடி மற்றும் மற்ற அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மீது மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து சிபிஐ வசம் இருக்கிறது அல்லது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வசம் இருக்கிறது. இவற்றையெல்லாம் காமித்து தான் அவர்களை வந்து அடிப்பணிய வைத்து நாளைக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. இன்றைக்கி இங்கே பேட்டி கொடுக்க வரப்போ கூட பார்த்தேன். நான் ஏடிஎம்கே ஆஃபீஸ் தாண்டி தான் வந்தேன். ஒரு காக்கா கூட இல்லைங்க. இல்லை எல்லாம் பிரச்சாரத்துக்கு வெளியில் போயிருப்பாங்க. எங்கே அப்படி பார்த்தா அறிவாலயத்தில் வந்து வண்டிகள் நிற்கிறது இல்லை. அறிவாலயத்தில் வந்து அவங்க வந்து வேட்பாளர் நேர்காணல் நடக்கிறது. எடப்பாடி டெல்லி போயிருக்காரு. அதனால அப்போ வந்து ஒரு காலத்தில் வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது எல்லா ஆக்டிவிட்டீஸுமே இங்கே தான் நடந்தது. இன்றைக்கு வந்து அமித்ஷாவின் ஆலோசனையா இல்லை வந்து அவருடைய நிர்பந்தமா என்று எப்படி வேணாலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவரை வந்து நிர்பந்தித்து அவர் சொல்வதை கேட்பது தான் இன்றைய அதிமுகவின் நிலை. இது வந்து ஒரு பரிதாபகரமான நிலையில் இருப்பதை பார்த்து நான் வருந்துகிறேன். ஒரு காலத்தில் வந்து அதிமுக என்ற கட்சி வந்து தமிழகத்தில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் தலைவராக இருந்தார், செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைவராக இருந்தார். இன்றைக்கு வந்து அந்த கட்சி நிலை என்பது பல்வேறு தொண்டர்களின் மன வருத்தத்தை நான் கீழே காண முடியும். நீங்கள் சொல்ல வர்றது என்னன்னு எனக்கு புரியுது. அவங்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருந்தப்போ கூட்டணிக்காக டெல்லியில் இருந்தவங்கெல்லாம் வந்து போயஸ் கார்டனில் வந்தாங்க அப்படின்னு சொல்ல வர்றீங்க. இப்போ இவர் டெல்லி நோக்கி போகிறாருன்றீங்க. அவங்கங்கிற தனி ஆளுமை, ஜெயலலிதாங்கிறவங்க தனி ஆளுமை, இவர் வந்து ஒரு சாதாரண ஒரு விவசாயி. ஜெயலலிதா என்பவர் தனி ஆளுமைனா அவருக்கு இந்த கட்சியின் பலம் தான். ரெட்டேலே என்ற சிம்பல் தான் வந்து அவருக்கு வந்து ஆளுமையை கொடுத்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இந்த கட்சி மீது அவருக்கு வந்து மரியாதை இருந்தால் இது மாதிரி நிர்பந்தத்திற்கு ஆளாகி இருக்க மாட்டேன். நான் ஒன்று சொல்கிறேன் சார், நீங்கள் எல்லாத்துக்கும் எல்லாரையும் வந்து ஒப்பீடு பண்ணக்கூடாது சார். இப்போ உங்கள் தந்தையார் இருந்தார் வாழப்பாடி ராமமூர்த்தி, அவர் வந்து மாநில தலைவராக இருந்தார், மத்திய அமைச்சராக இருந்தார். எனக்கு தெரிஞ்சு 47க்கு அப்புறம் அவர் காலத்தில் தான் காங்கிரஸ்காரங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கே போனீங்க. அதுக்கு முன்னாலேயும் இல்லை பின்னாலேயும் இல்லை போயிட்டுருக்கு. இல்லை அந்த மாதிரி ஒரு ஆக்டிவாக வந்து இப்போ உங்கள் கட்சி இல்லை. அதனால நீங்கள் வந்து அவரோட இப்போ மற்ற தலைவர்களை ஒப்பிட முடியாது. ஜெயலலிதா வேற, எம்ஜிஆர் வேற, அவர் எடப்பாடியார் வேற. அது வேறையாக இருக்கிற வாசு அந்த மாதிரி இருக்கும். எடப்பாடியார் வேற, அவருடைய ஆளுமை மீது பல விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் அதிமுக என்ற கட்சி
அதற்கென்று ஒரு இது இருக்குல்ல, ஓட்டு பலம் இருக்குது, மக்கள் செல்வாக்கு இருக்கிறது. இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு பாஜகவின் சொல் பேச்சு கேட்பது என்பது இந்த இந்த நிலைக்கு இல்ல வந்து அது நீங்க எடப்பாடி தான் நீங்க காரணம். அவர் கூட்டணியில இருக்காரு, அதனால வந்து அவங்க ஒத்த கருத்து உள்ள. கூட்டணியில் இருந்தாலும் வந்து பெரிய கட்சி என்பது இன்றைக்கு வந்து அந்த இல்ல கூட்டணி. சார், பிஎஸ் கோயல் இன்னைக்கு இங்க வர்றதா இருந்தார் தமிழகத்துக்கு. அவர் மத்திய அமைச்சர், அவருக்கு ஏதாவது அங்க பிரதமர் அலுவலகத்துல பணிகள் இருந்திருக்கலாம், அதனால வாங்கன்னு அவரை கூப்பிட்டுருக்கலாம், அதுக்காக எடப்பாடி அங்க போயிருப்பாரு. சரி, இப்ப தேர்தல் வாரத்துக்கு 3 நாளைக்கு எதுக்குங்க டெல்லி போகணும் சொல்லுங்க. தமிழகத்துல தேர்தல் பிரச்சாரத்துக்கு உங்க தலைவர்கள் அவங்க சோனியா, பிரியங்கா, ராகுல் யாராவது வராங்களா? கண்டிப்பா அகில இந்திய தலைவர்கள் வருவார்கள். அன்னை சோனியா காந்தி அவங்க வருவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னால் அவர்களுடைய உடல்நிலை காரணமாக அவர் எங்கும் வெளியில் செல்வதில்லை கடந்த சில ஆண்டுகளாக. தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் கண்டிப்பாக வருவார்கள். மல்லிகார்ஜுன கார்கே தலைவர் அவர்களும் வருவார்கள். இல்லை, பிரியங்கா பொறுத்த வரைக்கும் கேரள மாநிலத்துக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவம் எம்பியா இருக்கிற வசு தமிழகத்தில் அவங்க கொடுக்கறதெல்லாம் அவங்க வரமாட்டாங்கன்னு ஒரு கருத்து நிலவு. அப்படிலாம் இல்லையே, எல்லா தலைவர்களும் இங்கே வந்து பிரச்சாரம் செய்வார்கள். ஸோ இப்போ உங்களுடைய திமுக காங்கிரஸ் கூட்டணி எந்த அளவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை பெறும்னு எதிர்பார்க்குறீங்க? என்னோட கருத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டணி வந்து குறைந்தது முதல்வர் அவர்கள் கூறுவது போல 200 சீட்டுகள் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும். எல்லாம் 200ஓட நிறுத்துறீங்க? இல்லை, குறைஞ்சபட்சம் மேக்சிமம் 234ன்னு சொல்லிட வேண்டியது தானே? ஆசைதான், ஆனால் அது நடக்கணும் இல்லை. நடக்கட்டும். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு, திமுக வந்து 50,000 60,000 கோடி கூட பணம் வச்சிருக்கலாம், ஆனால் மக்கள் மனசில் திமுக இல்லை, இவங்க ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு வந்து மக்கள் தான் தீர்ப்பு சொல்லுவார்கள். மக்களிடையே இன்றைக்கு வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து மதிப்பீடு வந்து உயர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. கடந்த 5 ஆண்டு காலமாக இந்த கூட்டணியின் ஆட்சியில் வந்து தமிழக மக்கள் வந்து பல்வேறு நலத்திட்டங்களை பெற்றுள்ளார்கள். உதாரணத்துக்கு மகளிர் இலவச பேருந்து, அதே போல் மாணவர்களுக்கு 1000 ரூபாய், பெண்களுக்கு உரிமை தொகை, இது போன்ற பல திட்டங்கள் வந்து மக்களிடையே வெகுவாக சென்றடைந்துள்ளது. இந்த திட்டம் என்பது புதுமையான திட்டங்கள். இதை பார்த்து வந்து பல்வேறு அரசுகள் வந்து இன்றைக்கு வந்து இலவச பேருந்து திட்டம், அது போன்ற திட்டத்தை எல்லாம் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களிலும் அமல்படுத்தியுள்ளார்கள். நீங்கள் இப்போ மகளிருக்கான நலத்திட்டங்கிறீங்க, ஆனால் அதே எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போதைப் பொருட்கள் அதிகமாகுது, இந்த மாதிரி வந்து பள்ளிக்கு போகிறவங்க மாணவிகள்லேருந்து, அதாவது ஒரு 3 வயசு குழந்தையிலேருந்து 80 வயசு முதிய பெண்மணி வரைக்கும் பாதுகாப்பு இல்லை, பாலியல் சீண்டல்கள் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே. அதாவது இது போன்ற எப்படி? இல்லை, இது போன்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எல்லா குற்றத்திற்கும் வந்து அரசு பொறுப்பேற்கும் என்றால் அது வந்து எங்கேயுமே நடக்காது. ஒரு தனிப்பட்ட நபர் வந்து இப்போது நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு குற்றம் நடக்குதுன்னா அதுக்கு வந்து அரசு எப்படி பொறுப்பேற்க முடியும்? அப்படி பார்த்தா வந்து இன்றைக்கி வந்து பீகார் மற்றும் யூபியெல்லாம் வந்து தினம்தோறும் பெண்கள் வந்து பல்வேறு இன்னல்களுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள். ஆகவே இது வந்து ஒரு சமுதாய ரீதியான பிரச்சனையை ஒழிய இதற்கு வந்து அரசு வந்து பொறுப்பேற்க முடியாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதை வந்து அரசியல் செய்யக்கூடாது. சமுதாய சீரழிவுக்கு காரணமே போதைப் பொருள் தானே? அப்படி பார்த்தா போதைப் பொருள் மற்றும் சாராயம் எல்லாமே வந்து சமுதாய சீர்கேட்டுக்கான ஒரு காரணங்கள் தான். இந்த டாஸ்மாக் ஷாப்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தான் காங்கிரஸ் கட்சியின் கோரிக்கையும். இதை வந்து நாங்கள் வந்து வருகின்ற தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கீங்களா? இல்லை, அதையும் சேர்ப்போம் நம்ம. சேர்ப்பீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம்.